जय श्री कृष्ण। ततश्शङ्खाश्च भेर्यश्च पणवानक गोमुखाः सहसैवाभ्य हन्यन्त सशब्दस्तुमुलोऽभवत्। ततश्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः। पाञ्चजन्यम् हृषीकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रम् दध्मौ महाशङ्खम् भीमकर्मावृकोदरः। अनन्तविजयम् राजा कुन्तीपुत्रो युधिष्ठिरः नकुलः सहदेवश्च सुघोषमणिपुष्पकौ काश्यश्च परमेश्वासः शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः दद्मुः पृथक् पृथक् सघोषो धार्तराष्ट्राणाम् हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः ऋषिकेशं तदा वाक्यमिदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्युत यावदेतान् निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यमस्मिन् रणसमुद्यमे। 22 इनकी 23 श्लोक योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर्युद्धे प्रियचिकीर्षवः யோத்ஸ்யமானான் யுத்தம் செய்ய வந்தவர் அவேக்ஷே பார்க்கிறேன் அகம் நான் யஹ யார் ஏதே எவர் அத்ர இங்கு சமாகதாக கூடியிருக்கார் தார்த்தராஷ்டிரஸ்ய திருதராஷ்டிரனின் மகன் துர்புத்தேர் தீய எண்ணம் கொண்டவர் யுத்தே யுத்தத்துக்கு பிரியச்சிகீர்ஷவக ஆனந்தம் பட்டார். அர்ஜுன் சொல்ற யுத்தம் செய்ய கூடியிருப்பவரை யார் இங்க தீய எண்ணம் கொண்ட துரியோதனனை மகிழ வைக்க வந்திருக்கிறாரோ அவரை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு சரணமா பார்க்கலாம். யோத்ஸ்ய இத்திஸ்ய யோஸ்ய இல்ல யோத்ஸ்ய யோத்ஸ்ய இத்திஸ்ய யோத்ஸ்யமானான வேக்ஷே வேக்ஷே வேமதராகத் வேக்ஷேஹை ய ஏதே ய ஏதே ये தொண்டையில இருந்தோ ய நாக்குல இருந்தோ ய ஏதேத்ர समागताः धार्तराष्ट्रस्य राष्ट्रस्य बुद्धेर्युद्धे प्रिय
धे प्रिय धे में लगा तो युद्धे प्रिय चिकीर्षवः கீர் கீ நெடுல் எழுத்து எழுத்துனா கீர் பார்த்துட்டு ஷவஹ योत्स्यमानवेक्षे हंय एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर्युद्धे प्रियचिकीर्षवः யோத்ஸ்யமானானவேக்ஷே எனக்கு பார்க்கணும் யார் யுத்தம் பண்ணவரா ஏதத்த சமாகதாக கூடியிருக்கார் யாரெல்லாம் இங்க யுத்தம் பண்றதுக்கு வராளோ அவளை எனக்கு பார்க்கணும் யார் இந்த அநியாயமான நல்லதில்லாத கொடூரமான கௌரவர்களோடு சேர்ந்துட்டு என்னோட யுத்தம் பண்ண வர என்னோட யுத்தம் பண்றதுக்கு அவ்வளவு அத்துல்யமா இருக்காளோ இந்த யுத்தத்தோட சங்கு ஊதினோன்னு பீஷ்மர் ஊதினோன்னு அவ்வளவு சத்தம் போட்டு ஆக்ரோஷம் பண்ணி சண்டைக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க பண்ண யாரெல்லாம் வா அதில் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றார் அர்ஜுனன் ரதத்தை இங்க கொண்டு வாங்க தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் தார்த்தராஷ்டிரா அப்படின்னு சொல்லிப்போம் தார்த்த ராஷ்டிரான ராஷ்டிரத்தை ஒரு கபடமா புடுங்கி எடுக்கிறவா அவளோட பிள்ளை அதே மாதிரி திருத்ராஷ்டிரனோட பிள்ளை ரெண்டுத்துக்குமே வார்த்தைகள் ரெண்டு தான் சேம் தான் தார்த்தராஷ்டிரா தார்த்தராஷ்டிரா தார்த்தராஷ்டிரான்னு இங்க ஒருத்தர் தான் சிங்குலரா சொல்றார் தார்த்தராஷ்டிரா அப்படின்னு அது யாருன்னா துரியோதனன் சொல்றார் துர்புத்தே துர்புத்தே அதாவது புத்தி இல்லாத புத்தி ஈவிலா இருக்க புத்தியை சரியா வச்சு இந்த மாதிரி துர்புத்தே அந்த துரியோதனுக்கு பிரியச்சிக்கு அவனை ஹாப்பி பண்ணணும் அவனை மகிழ வைக்கணும் அப்படின்னு யார் இந்த மாதிரி யுத்தம் பண்ண வைக்கிறார் சொல்றாருன்னா யாரு இந்த ஒருத்தர் வந்து நமக்கு நல்ல ஒரு நண்பனா இருக்கும் நாம் யாருக்காவது நண்பனா இருந்தோம்னா அவருக்கு துர்புத்தி இருந்துன்னா அவரை நல்ல வழியில கொண்டு வந்து தர்மத்தை நம்ம எப்படியாவது கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதா நம்ம நல்ல ஒரு நண்பனுக்கான ஒரு அறிகுறி. ஆனா இங்க என்னன்னா அவர் சொல்றன்னா பிரியச்சிகீஷம் யார் அவர் இந்த துரியோதனனோட துர்புத்தியான தார்த்தராஷ்டிரனா இருக்கிறார் என்னோட பிள்ளையான துரியோதனோட யார் மகிழ்விக்க வரா மகிழ்ச்சின்னு என்னோட யுத்தம் புரிய வரா ஏன் இந்த மாதிரி ஒரு இந்த அதர்மமான ஒரு வழியில வந்து என்னோட யுத்தம் போட வரா இந்த மாதிரி யார் இருக்கா எனக்கு பார்க்கணும் எப்படி வா எனக்கு என்னோட சண்டை போடுறா ஏன்னா தர்ம வந்து அந்த சமயத்துல அர்ஜுனன் கோவம் தான் தெரியுது அர்ஜுன் ஒரே கோவம் யார் என்னோட சண்டை போட வரா அப்படின்னு அதுக்குதான் அந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப இதா அவரை வந்து நடுவுல கொண்டு வர அதுலயும் அந்த கிருஷ்ணரோட இதுதான் ஏன்னா அந்த கோபம் வந்து எப்படி நமக்கே தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் இந்த கோபம் எல்லாம் மறைஞ்சு விசார யோகம் வந்து வருத்தம் தான் வருது ஆனா அந்த சமயத்துல அவருக்கு அந்த கோபம் யார் என்ன அவருக்கும் அந்த ஒரு அகங்காரம் இருக்கு அந்த துரியோதனுக்கு எப்படி ஒரு அகங்காரம் இருந்தோ அபர்யாப்தன் அப்படின்னு சொல்றது நம்மள்ட்ட இருக்கிற சேனைகள் அவ்வளவு பெரிய சேனைகள் அப்படிங்கிற ஒரு துரியோதனன் அந்த மாதிரி இங்கே அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கோபம் தான் தெரிய வருது யார் என்னோட எப்படி அவளால என்னோட இந்த துர்புத்தியான துரியோதனன் மகிழ்ச்சின்னு என்னோட யுத்தம் பண்றதுக்கு யார் வரா அப்படின்னு ஒரு அகங்காரத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் தான் வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றார் நீ வந்து ரதத்தை இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷீகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம்
ஏவ முக்தோ இவ்வாறு கூறி ரிஷிகேஷோ கிருஷ்ணர் சொல்றார். குடாகேஷேன குடாகேஷன்னு அர்ஜுனன் சொல்ற பாரத வருஷத்தில் பிறந்தவனேன்னு திருத்தராஷ்டிரன் சொல்ற. சேனையோர் உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல ஸ்தாபயித்வா நிறுத்தினார் ரத்தோத்தமம் உத்தமமான இந்த ரதத்தை அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ரிஷிகேஷோ நாக்க மடிச்சுண்டு நாக்க முன்னாடி வச்சுண்டு ரிஷிகேஷோ சொல்லத்த நாக்க மடிச்சுக்கணும். ஏவ முக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத. குடாகேஷே எல்லாமே நடுவில் இருக்குது. ந பாரத சேனையோர் மத்தியே, சேயோ ரெண்டுமே நடுவில் இருக்கு. ருபயோர் இருக்கு. மத்தியே மத்தியே ஸ்தாபயித்வா மத்தியே மேல ஒரு ஆகாத் கொடுத்து மத்தியே ஸ்தாப மத்தியே ஸ்தாபயித்வா மேல ஆகாத் கொடுத்து ரதோத்தமம் ரெண்டு இருக்கு. ரதோத்தமம் ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து இந்த குடாகேஷன்னு அர்ஜுனன் சொல்றாரா சார்? ஆமா, குடாகேஷன்னு அர்ஜுனன் சொல்ற. அதை பற்றி சொல்லலாம், அடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். பீஷ்மத்ரோண பிரமுகதஸ் சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. பீஷ்மர், துரோணர் பிரமுகத எதிரில், சர்வேஷாம் எல்லோரும், ச மற்றும், மஹீக்ஷிதாம் மற்ற ராஜாக்கள், உவாச்ச கூறினார், பார்த்த அர்ஜுனன்ட, பஷ்ய பார், ஏதான் எல்லாம், சமவேதான் கூடியுள்ள, குரு வம்சத்தவர், இதி இவ்வாறு. சஞ்சயன் சொல்றார், பீஷ்மர் மற்றும் துரோணர் மற்றும் மற்ற எல்லா ராஜாக்கள் எதிரில் நிறுத்தி இங்கு கூடியுள்ள எல்லா குரு வம்சத்தவரை பார் என்று கூறினார். யாருன்னா ரிஷிகேஷன். கிருஷ்ணர் சொல்றாருன்னு அப்படி சஞ்சயன் சொல்றார். ஒவ்வொரு சர்ம பார்க்கலாம். பீஷ்ம துரோண பிரமுகதஸ். பீஷ்மல பீ மேல ஆகாத் கொடுத்து, மத்ரோ மேல ஆகாத் கொடுத்து, நப்ர மேல ஆகாத் கொடுத்து, பீஷ்மத்ரோண பிரமுகதஸ் சர்வே ரபார் கொடுத்து, சர்வேஷாஞ்ச மஹீக்ஷி ஈக்ஷில ஹீக்ஷி மேல ஒரு ஆகாத் கொடுத்து, ஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான். உவாச்ச பார்த்தனை இப்பெல்லாம் போடாம தனித்தனியா எல்லாமே 3 வேர்ட்ஸ் தனித்தனி. உவாச்ச பார்த்த பஷ்யைதான். பஷ்யேதான்ல ஆகாத் கொடுத்து, பஷ்யைதான் சமவேதான் குரு நிதி. வேதான் தாம் மேல ஒரு ஆகாத் கொடுத்து, தான் குரு நடுவில் இருக்கு.
குரு இதெல்லாம் நிதி ஷார்ட் ஆயிடும். भीष्मद्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षितान् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति. ரிஷிகேஷன் யார் ஏவ முக்தோ இவ்வாறு ரிஷிகேஷோ அப்படின்னு பகவானை பத்தி சொல்ற. ரிஷிகேஷன் எல்லாரோட மனசையும் அவரோட சென்சஸ் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கிற அவருடைய பகவான் ஈசன் ரிஷிகேஷன். ரிஷிகேஷன் வந்து எல்லாரோட மனசையும் அவர் தான் படிக்கிறார். நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. எல்லாமே பகவான் பண்றார் அப்படின்னு நினைச்சிருந்தாதான் ரிஷிகேஷ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தமே புரியும். நம்ம தான் எல்லாம் பண்றோம், நமக்கு தான் எல்லாம், நம்மளோட மனசு மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு, நம்மளோட எல்லாத்துலயுமே நமக்கு தான் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த ரிஷிகேஷன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது நமக்கு. எல்லாமே பகவான் பண்ற, நம்மளும் கர்த்தா நம்ம பண்றவர் அவர் அப்படின்னா அப்பதான் அந்த ரிஷிகேஷன் ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு சரியா அப்பதான் புரியும். ஏன்னா அவ்வளவு நம்ம மேல பகவான் தான் நமக்குள்ள இருக்கிற பகவான் நம்மள பண்ண வைக்கிற, நம்ம பண்றோம். கர்த்தா நம்ம பண்ண வைக்கிற அவர் அப்படின்னு இந்த ரிஷிகேஷன். அவர்கிட்ட குடாகேஷன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற, அர்ஜுனன் பத்தி சொல்ற. குடாகேஷுக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். குடா அப்படின்னா ரொம்ப திக்கான முடி, அதையும் குடா. இந்த கேஷ வந்து முடி. குடானா ரொம்ப ரொம்ப திக்கா ரொம்ப அடர்த்தியா சுருளா இருக்கிற முடியை கூட குடாகேஷன் சொல்லலாம். ஆனா இங்க வந்து அர்ஜுனனை கூப்பிடுற குடாகேஷன் அப்படின்னு சொல்ற. குடாகேஷன்னா குடாதா அப்படின்னா நித்ரம், தூக்கம். அதோடு ஈசன் அவரை அதை வென்றவர், தூக்கத்தை வென்றவர் அர்ஜுனர். அதுக்கு நிறைய எப்படி அவருக்கு தூக்கத்தை வென்றார்னா அவர் வந்து 2-3 கதை இருக்கு நான் படிச்சதுல. அதுல ஒண்ணு வந்து சிவனோட ஒரு வாட்டி சண்டை போட்டு, சிவன் வந்து ஒரு ட்ரைபலா ஒரு வந்து அவரோட நான் என்னோட சண்டை போட வரியாங்கிற. அர்ஜுனன் வந்து நீ யாரு, வெறும் ஒரு சும்மா ஒரு இந்த ட்ரைபல் தானே, உன்னோட சண்டை போடுறதுக்கு என்னன்னு சண்டை போட பாக்குற, சண்டை போட அவரால் தோக்கடிக்க முடியறதில்ல. அப்புறமா தான் அவர் புரியறது, பாக்குற சிவன் அவர் காலில் வந்து ரொம்ப கெஞ்சி அவருக்காக ரொம்ப தபஸ் பண்றார். அப்ப சிவன் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு வரம் வந்து இந்த குடாகேஷன், தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த இதுல அஜ்ஞானவாசத்தை பொறுத்த எல்லாருமே காப்பாத்துறதுக்கு ராத்திரி முழுக்க ஏன்னா வனத்துல இருக்கோம், எங்கேயோ இருக்கோம், அவர் எப்படி காப்பாத்துறதுன்னா இவருக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன கதை என்ன இருக்குன்னா, ஒரு வாட்டி இவர் வந்து ராத்திரி முழுக்க துரோணர் வந்து இவருக்கு வில்லு எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லி கொடுக்கறச்ச எப்பொழுதுமே இந்த டார்கெட் எதை பார்த்து சுடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, அதுதான் அவன் மனசுல இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அது எவ்வளவு மனசுல இருக்கணும்னா இருட்டுல கூட ஒண்ணுமே இல்லாத லைட்டே இல்லாத போடும் அந்த 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 டார்கெட்ல அவனுக்கு அந்த கவனம் அந்த மாதிரி இருக்கணும், அதை சுடுற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கார். துரோணர் வந்து சொன்னதுனால இவர் வந்து ராவும் பகலுமா இவர் பிராக்டிஸ் பண்ற எப்படி விண்ல அவ்வளோ இதா பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ மனசெல்லாம் அந்த எந்துல சுடணும், இந்த டார்கெட்ல சுடணும் அப்படின்னு ஒரு மனசு எல்லாத்தையும் கேந்திரம் பண்ணானா அது இருட்டா இருந்தா கூட அதுல அடிக்கலாம் அப்படிங்கிற பண்றாரு. அப்ப பீஷ்மர் வந்து அவர்கிட்ட கேட்கிற, என்ன இது ராத்திரி எல்லாம் நீ வந்து வில் அம்பு எல்லாம் இருந்துக்க, எப்படி தெரியும் உனக்கு எங்க எடுக்கணும்னு அப்படிங்கிறத. இப்ப அர்ஜுனன் வந்து சொல்ல, இது நான் வந்து பீமத்தை கத்துனேன். பீமர் வந்து ருகோதரா எவ்வளவு வேணா சாப்பிடுவார் இல்லையா, அவர் வந்து ஒரு ராத்திரி சாப்பிட்டு இருந்தாராம். இப்ப பீமர்கிட்ட கேட்கிறான் அர்ஜுனன், எப்படி ராத்திரி சாப்பிடுற, இருட்டுல எப்படி சாப்பிடுறியே, எப்படி உனக்கு இருட்டுல சாப்பிடுறது தெரியுது அப்படிங்கிறான். பீமர் சொல்றதான், சாப்பிடுறது என் கையால, கையில இருந்து உணவு வந்து வாயில போறது, அதுக்கு அந்த கைக்கு வந்து என் வாய் எங்க இருக்குன்னு அதுக்கு லைட்டு தேவையில்லை, அது தானா போகும் அப்படின்னு தான் இவருக்கும் பிரகாசமாச்சான்.
நம்மளோட வாய் தான் அதோட டார்கெட் அப்படின்னா கை எப்படி ஆட்டோமேட்டிக்கா போறதோ அதே மாதிரி நமக்கு எது டார்கெட் தெரிஞ்சா நம்மளால இருட்டுலயும் அந்த வில்ல விட்டு விட்டோம்னா அது அங்கதான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவர் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு பீஷ்மர்ட்ட சொல்றாங்க. அப்பதான் பீஷ்மர் வந்து இவருக்கு குடாகேஷன் ஒரு பேர் வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுல என்னன்னா குடாகேஷன் தான் இன்னொரு என்ன அதுல விஷயம்னா இருட்டு அப்படின்னு பகவானே என்ன சொல்றாரு, சத்துவகுணம்னா ஒளிமயமான குணம் தான் சத்துவகுணம் அப்படிங்கிறார். அதுக்கு அதுக்கு வந்து தமச குணம் வந்து இருட்டு அப்படிங்கிறது. இருட்டுன்னா அஜ்ஞானம். இந்த இருட்டுக்கு மேல விஜயம் பண்ணவர் அர்ஜுன். அதாவது அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் தோக்கடிச்சவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குடாகேஷனுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் அந்த தூக்கமின்மைங்கிறது தான் மெயின் ரீசன், மெயின் அர்த்தமா இருந்தாலும் ஒரு அறியாமையை அஜ்ஞானத்தை ஒழித்தவர் குடாகேஷர். அஜ்ஞானத்து மேல ஒரு விஜயம் கொண்டு எப்பொழுதுமே ஒரு ஒளியோட இருக்கிறது. அவருக்கு இருட்டு மேல ஒரு விஜயம் கொண்டதுனால குடாகேஷர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடாகேஷர் அவர் வந்து ஏதாவது சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். கிருஷ்ணர் வந்து இந்த குடாகேஷரை வந்து அர்ஜுனன் கேட்டபடி இந்த ரெண்டு சேனைகளுக்கும் மிடில்ல மத்தியத்துல நடுவுல ஸ்தாபயித்வா நிறுத்தினார். எதனா ரதோத்தமம் அப்படி நிறுத்திட்டு பீஷ்ம துரோண பிரமுகத சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம். பீஷ்மர், துரோணர், பாக்கி நிறைய ராஜாக்கள், சர்வேஷாம் எல்லாரும், எல்லா விதமான ராஜாக்கள் கைத்தாப்புல பிரமுகத அவர் கைத்தாப்புல நிறுத்தி வச்சாராம். நிறுத்தி வச்சுட்டு பகவான் சொல்றாராம், உவாச்ச பார்த்தா பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. இதுல வந்து பகவான் ஃபர்ஸ்ட் டைம் மகாபாரதம் நம்ம பகவத்கீதை ஆரம்பிச்சு முதல் சாப்டர்ல வந்திருக்கோம். 24-25 ஸ்லோகம் இப்பதான் பகவான் சொல்றார் அப்படின்னு 25வது ஸ்லோகத்துலதான் உவாச்ச அப்படிங்கிறார். அதாவது ரிஷிகேஷர் சொல்றார் உவாச்ச. இங்க வந்து பகவான் உவாச்சன்னு சொல்றது இல்ல. அடுத்த அடுத்த சாப்டர்ல எல்லாம் அடுத்த அத்தியாயத்துல எல்லாம் பார்த்தோன்னா எப்போதுமே பகவான் உவாச்ச அப்படின்னு வருது. இதுல உவாச்ச இதி இவ்வாறு கூறினார் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் பகவத்கீதை ஆரம்பிச்சு பகவான் அவரோட ரூபத்தை சுயரூபத்தை இன்னும் காமிக்கல. அதனால்தான் இன்னும் சஞ்சயன் வந்து அவரை இவ்வாறு கூறினார் ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்றார். என்ன என்ன சொல்றார் அவர்? பார்த்த பஷ்யைத்தான் சமவேதான் குருநிதி. இங்க கூடியிருக்கிற பஷ்யைத்தான் பாரு, குருநிதி குரு வம்சத்துல இருக்கிறவாளர். இவ்வளவு நேரம் அர்ஜுனன் வந்து என்னோட யுத்தம் போல யார் வரணும் ஒரு கோபத்திலையும் ஒரு அகங்காரத்திலையும் நிக்கிறார். அதை வந்து அதை எப்படி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு எவ்வளவு அழகா குருநிதின்னு சொல்றார். இவ்வளவு வரைக்கும் தாத்தராஷ்டிரான்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். திருத்தராஷ்டிரனோட மகன்கள் அப்படிங்கிறோம். ஆனா இங்க வந்து குரு நிதி அப்படிங்கிறார். குருனா குரு வம்சத்துல பிறந்தவா. குரு வம்சத்துல பிறந்தவா இவளும் பாண்டவரும் சரி, அர்ஜுனன் கௌரவர்களும் சரி, எல்லாருமே குரு வம்சத்துல பிறந்திருக்க. குரு நிதி அப்படின்னு சொன்ன உடனேதான் அர்ஜுனனுக்கு அந்த ஒரு இது வருது. குரு நிதி அந்த சேனை ரெண்டு பக்கத்துல நின்னாலும் ரெண்டு பக்கத்துல இருக்கிறவா ரெண்டு பேருமே ஒரே வம்சத்தினவர், எல்லாருமே நம்மளோடவா. அப்பதான் அந்த அந்த கோபம் அகங்காரத்தெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரே வார்த்தை சொல்லி கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து அந்த பாசம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையில பாசத்தை கொண்டு வந்தோடனே எல்லாமே எப்படி மாறுறதுங்கிறது. நம்ம பாசத்தினாலதான் பிணைச்சுன்னு இருக்கோம். அந்த பாசம் இப்ப வந்து பகவான் மேல இருக்கிற ஒரு பிரியமும் இருக்கு, நம்மளோட குழந்தைகள் மேல இருக்கிற பிரியமும் இருக்கு. அப்படின்னா அதுல வந்து முக்கியமான ஒரு வித்தியாசம்னா இந்த பாசம் தான். நம்ம குழந்தைகள்கிட்ட நம்மளோட உறவுங்கள்ட்ட எல்லாம் நமக்கு ஒரு பாசம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ராகத்வேஷம் ரெண்டு வருது. இது பிடிக்கிறது இது பிடிக்காம இருக்கிறது எல்லாம் வருது. பகவான்கிட்ட வந்து வெறும் பக்தி தான் வருது. ஸோ அந்த
இந்த மாதிரி ஒரு பாசத்தை கொண்டு வந்தோம்னா நிறைய வாட்டி நம்மளால நம்மளோட நேர்மையா நடந்துக்க முடியறது இல்ல. நம்ம உற்றார் உறவினர்களுக்காக நம்ம நேர்மையா இந்த பாசங்கிறது தான் நிறைய விஷயத்துல எவ்வளவுதான் ஒரு சத்துவகுணம் படைச்சு நமக்கு நல்ல ஒரு புத்தி வந்தாலும் இந்த பாசங்கிறதுனால கடைசியில நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டோம். அந்த பாசத்தை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு வார்த்தை சொல்ற குரு நிதி அப்படிங்கிறது. இல்லைன்னா திருத்தராஷ்டிரன் மகன்கள் அப்படி ஒரு வார்த்தையில சொல்லிருக்கலாம். ஆனா குரு நிதின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றது அர்ஜுனன்ட்ட பஷ்யைத்தான் சமவேதான் இங்க கூடி இருக்கிற குரு நிதி எல்லாருமே பாரு அப்படின்னு. அதுவும் எங்கன்னா இவரே கேட்டு வாங்கினது. கிருஷ்ணர்கிட்ட சொல்லி எனக்கு என்ன நடுவுல நிறுத்தி வை சொன்னோன்னு நடுவுல நிறுத்தி மட்டும் வைக்காம நடுத்தெருல நிக்க வச்ச மாதிரி அவர் சொல்றாரு. குரு நிதி எல்லாரையும் பாரு, எல்லாருமே கௌரவர்கள். இந்த பக்கமும் பார்த்தாலும் கௌரவர்கள், ஐ மீன் குரு வம்சத்தினவர், அந்த பக்கம் பார்த்தாலும் குரு வம்சத்தினவர் பாரு நீ அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இதோட இப்ப என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.